வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் தோழர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் சமீப காலமாக முன்னுக்கு பின் முரணாக பேசுறாரு. ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிறாரு. ஒரு முழு மனசோட அவர் பேசுறது இல்ல. இப்படிப்பட்ட ஏகப்பட்ட விமர்சனங்களை சமூக வலைதளங்கள்ல நம்மளால பார்க்க முடியுது. தேர்தலுக்கு முன்னால திமுக கூட்டணியில இருந்துகிட்டே பல நெருக்கடிகளை ஏற்படுத்தின மாதிரி இப்ப தேர்தலுக்கு அப்புறம் தாவேகா கூட்டணியில அங்கம் வகித்து அங்க ஏதாவது நெருடல்களை ஏற்படுத்துறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம கேட்க வேண்டியிருக்கு. கூட்டணிக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய சிபிஐ சிபிஎம் விஜயுடைய ஆட்சியை ஆதரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு முழு மனசோட அண்ணன் திருமா அவர்கள் ஒரு ஒரு திறந்த மனசோட இந்த ஆட்சி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுல அவருக்கு ஏதோ ஒரு தயக்கம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அது ஏன்? நெடிய கொள்கை வழி பயணத்தை மேற்கொண்டவர் அண்ணன் திருமா அவர்கள். அவரால் சமரசங்களை இந்த கொள்கைக்காக செய்து கொள்ள முடியுமே தவிர கொள்கையை ஒருபோதும் அவரால் சமரசம் செய்து கொள்ள முடியாது என்பதுதான் அவருடைய திசைவெளி போக்கு காட்டுகிற செய்தி. அப்போ ஒரு மெஜஸ்டிக் லீடர் என்கிற இடத்தை தமிழ்நாட்டில் பெற்றுவிட்டார். நீங்க தமிழ்நாடு என்பதை தாண்டி இந்திய துணை கண்டத்தில் பெற்றிருக்கிறார். உண்மையிலேயே நான் அண்ணனிடத்துல வியந்து பார்க்கிற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், ராம்தாஸ் அத்வாலேவில் தொடங்கி ராம்விலாஸ் பாஸ்வான் வரை ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய தலைவர்களாக யாரெல்லாம் பரிணமித்தார்களோ அவர்களெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியிடம் இணக்கமாக போய்விட்டார்கள். நான் அந்த அண்டி பிழைக்கிறார்கள் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவதை கவனமாக தவிர்க்கிறேன் இந்த இடத்தில். ஏனென்று சொன்னால், ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு அதிகாரம் என்பதே இயலாத காரியமாக இருக்கிற போது ஏதாவது ஒரு வகையில் அதிகாரத்தை கைப்பற்றினால் அது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய செய்திதான். அதற்காக பாரதிய ஜனதா கட்சியோடு போய் அதிகாரத்தை கைப்பற்றுவது சரியா என்று கேட்கக்கூடாது. அந்த வகையிலாவது அதிகாரம் அவர்களுக்கு கைகூடி வருகிறதே என்கிற பார்வை இடத்துல உண்டு. அப்போ அந்த மாதிரியான நிலைப்பாட்டை ராம்தாஸ் அத்வாலே தொடங்கி இப்போது இருக்கிற மாயாவதி வரை செய்து கொள்கிற போது, ஒரு சமரசத்தை செய்து கொள்கிற போது, அண்ணன் மட்டும்தான் சமரசம் செய்து கொள்ளாமலேயே இதுவரைக்கும் இருந்தார். அவர் உண்மையிலேயே சமரசம் செய்து கொள்வதாக இருந்தால் பாரதிய ஜனதா கட்சியில் மிக உயர்ந்த இடத்துக்கு அவர் வந்திருக்க முடியும். அலைன்ஸ்லயே வந்திருக்க முடியும். கட்சிக்குள்ள போகணுன்ற அவசியமே கிடையாது. அலைன்ஸ்லயே ஒரு பெரிய லீடரா அவர் பரிணமித்திருக்க முடியும். அதனால அவருடைய அடுத்த கட்ட பயணம் தடைப்பட்டு போயிருக்கும், ஒரு தேக்க நிலை உருவாகி இருக்குமே தவிர நிகழ்கால அரசியலில் அவர் சுடர் விட்டு எரிந்திருப்பார். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்துக்கு இடமே இல்லை. ஆனா அண்ணன் மட்டும்தான் எனக்கு இன்னும் நல்லா நினைவு இருக்கு. தேரோடுகிற திருவாரூர் வீதியில அண்ணன் சொன்னாரு, பாரதிய ஜனதா கட்சிக்கு போன எவனும் என் கட்சிக்கு வராதேன்னு சொன்னார். இதுவரைக்கும் இந்திய துணை கண்டத்துல எந்த தலைவரும் அப்படி ஒரு அறைகூவலை விடுக்கவே இல்லை. அண்ணன் மட்டும்தான் விடுத்தார். ஏன் பாரதிய ஜனதா? எப்ப உனக்கு மூளையில் அழுக்கு படிந்து விட்டதோ அந்த அழுக்கு எப்போதும் அகலவே அகலாதுங்கிற எண்ணம் அண்ணனிடத்துல அழுத்தமாக இருந்தது. பாரதிய ஜனதா கட்சிக்கு போகணும்ன்ற எண்ணம் மூளையில் அழுக்கு படிவதை தவிர வேறு எவருக்கு வரும்? அவர்களுக்கு மட்டும் தானே வரும். நல்ல சீரிய சிந்தனை இருக்கிற எவருக்காவது பாஜகவில் பணியாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் வருமா? அது என்ன காரணத்தை சொல்லி நீங்கள் நியாயப்படுத்தினாலும் அது சரி. அப்ப அந்த எண்ணம் படைத்த அண்ணன் திருமா அவர்கள் இன்றைக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று அவர் வைத்த முழக்கத்தை விஜய் ஏற்றுக்கொண்டார். விஜய் வைத்ததில்லை ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. அண்ணன் திருமா வைத்த முழக்கம். அந்த முழக்கம் இன்றைக்கு விஜய் மூலமாக சாத்தியப்படுகிற போது அண்ணன் வன்னியரசு அமைச்சரானார். ஆனா அண்ணன் திருமாவுக்கு என்ன நெருக்கடி இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த அரசினுடைய பயணம் என்பதே ஒரு சந்தேகத்துக்குரிய பயணமாகவே இருக்கு. டெல்லி போகிறார் விஜய், மோடி இடத்திலே என்ன பேசினார் என்று தெரியவில்லை. நித்தி ஆயோக் கூட்டத்திலே பங்கேற்கிறார் விஜய், அதிலே தமிழ்நாட்டினுடைய கோரிக்கை என்னவென்று தெரியவில்லை. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன உறவு என்பதே யாருக்கும் இதுவரை புரியாத அளவுக்கு ஒரு எப்படி சொல்வது, இருளுக்குள் இருக்கிற ஒரு அரசியலை உள்வாங்க முடியாமல் ஒரு தடுமாற்ற நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏதோ ஆளுநர் ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்கிறாரு, விஜயால் ஆட்சியை கைப்பற்ற முடியல, ஏன் இந்த ஆளுநர் அழைக்க மறுக்கிறாரு அப்படிலாம் கேட்கிறாங்க இல்லையா? உண்மையிலேயே அப்சல்யூட் மெஜாரிட்டி இல்லாம ஒரு தடுமாற்றத்துக்கு ஆளான விஜயை ஆட்சி அதிகாரத்துக்கு நீங்கள் அமைத்து தாருங்கள் என்று அழைக்காமல் போன ஆளுநர் குறித்து பேசுகிற எவரும் 2016க்கு பிறகு, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அப்சல்யூட் மெஜாரிட்டி இருந்து எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் கையெழுத்து போட்டு கொடுத்து நீங்க தான் எங்க சட்டமன்ற கட்சி தலைவர்னு சொன்னதற்கு பிறகு சசிகலா அம்மையாரை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு, ஆட்சி அதிகாரத்தை நடத்துவதற்கு கவர்னர் அழைக்காமல் தான் இருந்தார். அதுதான் உண்மையிலேயே நெருக்கடி. அதுதான் உண்மையிலேயே ஒரு
மாநில கட்சியை நசுக்குகிற வேலை. அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு வேலையை இப்ப விஜய்க்கு செய்திருக்கிறாங்களான்னு கேட்டா கண்டிப்பாக விஜய்க்கு அப்படிப்பட்ட ஒரு வேலையை ஆளுநர் செய்யல. என்ன அதிகபட்சமாக 2 முறை இவர் பனையூருக்கும் கிண்டியில இருக்கிற ஆளுநர் பங்களாவுக்கும் கார் எடுத்துக்கிட்டு குறுக்க மேற்க போய் வந்தார். அவ்வளவுதானே தவிர அதை தாண்டி பெரிய நெருக்கடி என்ன கொடுத்துட்டாங்க. அப்போ ஒன்றிய அரசினுடைய ஆசையோடு தான் விஜய் இயங்குகிறார். இந்த விஜயை எப்படி பாராட்டுவது அல்லது இந்த விஜயிடமிருந்து நாம் எப்படி விடுதலை பெறுவது என்கிற எண்ண ஓட்டம் அண்ணன் திருமாவுக்கு வந்துட்டதாகத்தான் நான் கருதுறேன். இதற்கிடையில அண்ணன் திருமா இந்த அதிகார அவையில் பங்கேற்றிருக்கிறார் என்பதை தாங்கிக் கொள்ள முடியாத வைகோ போன்றவர்கள் அன்றாட ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் திருமாவை காயப்படுது. அண்ணன் திருமாவுக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னு சொல்றாங்க. இதையாவது குறைந்தபட்சம் விஜயினுடைய தரப்பில் இருந்து கூட்டணி கட்சியில் இருக்கிற யாரையும் எந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவரும் விமர்சிக்க கூடாது, இந்த கருத்து ஏற்புடையதில்லை அப்படின்னாவது சொல்லி அண்ணனை அரவணைச்சிருக்கணும் இல்லையா? அதை கூட தாவேகா தரப்புல செய்யலன்றதுதான் வருத்தத்துக்குரிய செய்தி. அண்ணனுடைய தடுமாற்றம் என்பது தேர்தலுக்கு முன்பே துவங்கிட்டதாகத்தான் நான் பாக்குறேன். அவர் எப்போது காட்டுமன்னார் கோயிலில் தான் போட்டியிடுவதாக சொல்லி நான் போட்டியிடவில்லை என்று மீண்டும் அறிவித்தாரோ அப்போதிலிருந்து அந்த தள்ளாட்டம் துவங்கி விட்டது என்றுதான் நான் பொருள் கொள்கிறேன். எனக்கு எப்ப ரொம்ப வருத்தமாக இருந்ததுன்னா, ஒரு பொதுவான தொலைக்காட்சி ஒன்றுல உட்கார்ந்து கூட்டணி கட்சிகள் தோழமை கட்சிகள் எல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு முன்னாள் அமைச்சர் சொன்னாரு, நீங்க வேணா 2029க்கு பிறகு யாரையாவது ராஜினாமா செய்ய வச்சுட்டு அந்த இடத்துல நீங்க போட்டியிடுங்கன்னு சொன்னாரு. அது என் குடும்பத்துல இருக்கிறவங்களா இருந்தா சரியா இருக்கும்னு அவரே சஜஸ்ட் பண்ணாரு. அதனாலதான் எங்க அக்கா பொண்ணு மாலதிக்கு சீட்டு கொடுத்தேன்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. அண்ணன் திருமா இந்த இடத்தில் மாறுபடவே இல்லைன்னு நான் பாக்குறேன். நீங்க யாரையெல்லாம் அடையாளம் காட்டி இவர்கள் எல்லாம் குடும்ப அரசியல் செய்கிறார்கள், இவர்கள் எல்லாம் சுயநலமாக இயங்குகிறார்கள்னு பேசணுமோ அந்த இடத்தில் தான் அண்ணன் திருமாவும் நிக்கிறேன். நான் கேட்கிறேன், ஏன் வன்னிய அரசு ராஜினாமா செய்ய சொன்னால் ராஜினாமா செய்ய மாட்டாரா? திருப்பூரில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த SS பாலாஜி ராஜினாமா செய்ய சொல்லி இருந்தா ராஜினாமா செய்திருக்க மாட்டாரா? இல்ல இப்போது போட்டியிட்டு தோல்வியை தழுவி இருக்கக்கூடிய அண்ணன் சிந்தனை செல்வனை ராஜினாமா செய்ய சொல்லி இருந்தால் ராஜினாமா செய்திருக்க மாட்டாரா? அது எப்படி உங்களுடைய தளபதிகளை குறைத்து மதிப்பிடுகிற அந்த கணக்கு எங்கிருந்து துவங்குது? திமுக இருக்கிற முன்னாள் அமைச்சருக்கு தெரியாது, அண்ணனுக்கு தெரியும்ல. தன்னோடு இருந்த சக தளபதிகள் யாருன்னு தெரியும்ல. வாடையிலும் கோடையிலும் தன்னோடு வந்தவர்கள் யாருன்னு தெரியும்ல. அவங்களை எப்படி குறைத்து மதிப்பிட அண்ணனால முடிஞ்சதுன்றது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. எங்கிருந்து இது வருது அப்படின்னா, அண்ணனுடைய தடுமாற்றம் என்பது எதை நாம் செய்ய போகிறோம் என்கிற அந்த நிலையிலிருந்தே கொஞ்சம் தடுமாற்றத்துக்கு அவர் ஆளாகிவிட்டார் என்றுதான் புரிந்து கொள்கிறேன். எப்போதுமே மனசு ஒண்ணு சொல்லும், நாம மனசு சொல்றதை கேட்டு செயல்படணும். மனசுக்கு விருப்பம் இல்லாம ஒரு செயலை செய்தோம்னு வச்சுக்கோங்களேன், கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அந்த குடும்ப வாழ்க்கை சிறக்காது. அப்படிப்பட்ட ஒரு கட்டாய திருமணமாகத்தான் தாவேகா விசிகா உறவு என்பது அமைந்து விட்டது. இது இயல்பாகவே ஒரு காதல் அல்ல, இயல்பாகவே ஒரு கொள்கை வழி பயணம் அல்ல. எனவே அண்ணனுடைய தடுமாற்றம் அந்த நிலையிலிருந்தே தொடருகிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நீங்க சொன்னீங்க இல்லையா, மனசு ஒண்ணு விரும்புது ஆனா செய்யறது வேறன்னு. கிட்டத்தட்ட டாக்டர் திருமாவளவன் அவர்கள் என்ன நினைக்கிறாரோ அதற்கு நேர் எதிராக ஒரு நிலைப்பாட கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய மனநிலை இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா பல்வேறு தருணங்கள்ல இது நமக்கு வெளிப்படுது. அதாவது ஒரு பக்கத்துல அண்ணன் திருமா மேடையில பேசுறாரு, எனக்கு பதவி பத்தி ஆசையே கிடையாது, என்னைக்குமே நான் அதை பத்தி கவலைப்பட்டது கிடையாது. அப்படி கவலைப்பட்டிருந்தா சிஎம் பதவியே என்னை நோக்கி வந்த போது நான் அதை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டேனா அப்படின்னு பேசுறாரு. ஆனா பேரலா கட்சி தொண்டர்கள் திருச்சி கிழக்குல அண்ணன் திருமாவை நிறுத்தி அவரை துணை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. கூட்டணியில் இருக்கக்கூடிய சிபிஐ, சிபிஎம், IUML போன்ற கட்சிகள் இப்ப தீவிரமா திமுகவை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா அண்ணன் திருமாவுடைய வார்த்தைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப மெஷர்டா இருக்கு. அவருடைய விமர்சனங்களை ரொம்ப யோசிச்சு வார்த்தை பிரயோகம் அவர் பண்றாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆனா தொண்டர்கள் ஆகட்டும், இல்ல அமைச்சர் வன்னியரசு ஆகட்டும், உடனே வேற மாதிரியான ஒரு ரியாக்ஷனை அவங்க கொடுக்குறாங்க. விமர்சனங்கள் வச்சீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்க வெளிப்படையா பல விஷயங்களை பேச வேண்டி வரும் அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் அவங்க கிட்ட இருந்து வருது. அதே மாதிரி கூட்டணிய உடைச்சது ஸ்டாலின் தான் அப்படின்னு மேடையில பேசுறாரு. அதுக்கப்புறம் கூட்டணிக்காக ஒரு மீட்டிங் தாவேகா தரப்புலன்னு நடத்தும் போது அதுல போய் அவர் பங்கேற்றுக்கிறாரு. ஆனா நேத்து பேசும்பொழுது சொல்றாரு, ஆட்சியில பங்கெடுத்தோம் அப்படிங்கிறதுக்காக கூட்டணியில இருப்போம்னு அர்த்தம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு பேசியிருக்கிறாரு, பாஜக எதிர்ப்புல திமுக, தாவேகா 2மே ஒரே அணியில செயல்படணும் அப்படின்னும் பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? என்ன மாதிரியான ஒரு மனநிலையில அவர் இருக்கிறாரு? ஒரு தடுமாற்றம் இருக்கா? கட்சி தொண்டர்கள் வேற ஒண்ணு நினைக்கிறாங்க, நான் வேற ஒண்ணு நினைக்கிறேன். ஆனா நான் நினைக்கிறத தொண்டர்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க.
அவங்கள திரும்ப நம்ம வழிக்கு கொண்டு வரதுக்காக நம்ம பொறுமையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு இது போன்ற விஷயங்கள்ல செய்யறாரா? இத எப்படி பாக்க? ஆதவ அர்ஜுனை அண்ணன் கட்சியில் சேர்த்தார் இல்லையா, அன்றிலிருந்து இந்த பிரச்சனை துவங்கி விட்டதாக நான் புரிந்து கொள்கிறேன். அதாவது லட்சோப லட்ச சிறுத்தைகளினுடைய கூட்டத்தில் நான் பங்கேற்று இருக்கிறேன். மக்கள் நல கூட்டணி வந்தபோது நாங்கள் எல்லாம் மதிமுகவில் பயணித்தோம். அந்த நேரத்தில் அண்ணன் அவர்கள் பேசுவதற்கு எழுகிற போதும் சரி, அண்ணன் கூட்டத்தில் உள்ளே நுழைகிற போதும் சரி, அந்த ஆர்ப்பரிப்பு இருக்கு இல்லையா, அது உண்மையிலேயே ஒரு சிறுத்தையினுடைய ஆர்ப்பரிப்பு தான். ஒரு சிறுத்தையை நீங்க காட்டுக்குள்ள எப்படி ஆர்ப்பரிக்கும்னு பாப்பீங்கன்னா அந்த தொண்டர்களை பார்த்தால் தெரியும். ஆனா அண்ணன் கட்டுப்பட சொன்னா கட்டுப்படுகிற கூட்டமாக அந்த கூட்டம் இருக்கும். அது அத்துமீறும், அது வேற. அந்த அத்துமீறல் என்பது எத்தகைய அத்துமீறல்ங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஒரு ஜனநாயக வழியில் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நீங்க எப்பவுமே காலங்காலமாக ஒரு விஷயத்தை செய்பவர்களுக்கும் திடீரென ஒரு விஷயத்தை செய்பவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் இப்படி வச்சுக்கிறேனே, புதிதாக திருமணமான தம்பதிகள் ரொம்ப மகிழ்ச்சியா சினிமா தியேட்டருக்கு போறது என்ன, கடற்கரைக்கு போனது என்ன, அப்புறம் உறவினர்கள் வீட்டுக்கு போறது என்னன்னு ஒரே மகிழ்ச்சியாக ஒரு வருடம் கழித்து போகும். அதே 10 ஆண்டுகள் நிறைவு பெற்ற தம்பதிகள் இடத்துல அந்த உற்சாகம் இருக்காது. அது மாதிரி தான் நீங்க காலங்காலமாக எங்க தாத்தா அரசியல் இருந்தார், எங்க அப்பா திராவிட முன்னேற்ற கழகத்துல பொறுப்புல இருந்தார். நான் 3வது தலைமுறை அரசியலுக்கு. எனக்கு அரசியல்ல பெரிய ஆர்ப்பரிப்பு இல்லை. ஆனா குப்பனுடைய மகனாக இருந்த சுப்பனுடைய மகனாக இருந்த குப்பன் இன்னைக்கு அந்த குப்பன் அரசியலுக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய முகாம் செயலாளர் ஆயிருக்கான். அவன் வேட்டி கட்டக்கூடாதுன்னு அவன் தெருவுல இருக்கிறவன் சொன்னான். ஆனா இன்னைக்கு அவன் முகாம் செயலாளர். அப்ப அந்த ஆர்ப்பரிப்பு இயல்பாகவே இருக்கும்ல, அதை நான் புரிஞ்சுக்கிறேன். அதுல என்ன சிக்கல்னு கேட்டீங்கன்னா, அன்றைக்கு இருந்த அந்த வேவ் லென்த் இருக்கு இல்லையா, அது இன்னைக்கு இல்ல அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ள ஊடுருவின ஆதவ எப்படி வெளியேற்ற முடியாமல் அண்ணன் திருமா தவித்தார். அவரை துணை பொதுச் செயலாளர் பொறுப்புல இருந்து அண்ணனால நீக்க முடிஞ்சதா? அதற்கு முன்பு எவ்வளவு இடையூறுகளை ஏற்படுத்தினார். ஒட்டுமொத்த டேட்டாஸையும் ஆதவ் கையில வச்சிருக்கிறாருன்றத அண்ணன் உணர்வாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் முள்ளு மேல சேலை பட்டுருச்சு. இப்ப முள்ளு குத்திராம சேலை கிழிஞ்சிராம சேலையை எடுக்கணும்ன்ற அந்த கணக்குல அண்ணன் இருக்காருன்னு நான் பாக்குறேன். அந்த டேட்டாஸ் மொத்தமும் ஆதவ கிட்ட இருக்கிறதுனால விடுதலை சிறுத்தைகளை எப்படி இயக்கிட முடியும் என்கிற அந்த வித்தை ஓரளவுக்கு ஆதவுக்கு புலப்பட்டு விட்டது என்றுதான் நான் பார்க்கிறேன். நீங்க இந்த துணை முதலமைச்சர் குரல் இருக்குல்ல, திருச்சி கிழக்குல போட்டிக்கிடணும், சமீபத்துல எங்கேயோ ஒரு இடத்துல தீர்மானம் நிறைவேற்றியதாக நான் பார்த்தேன். அன்றைக்கு சாயங்காலம் கூட ஒரு பிரதான ஊடகத்துல நான் பேசும்போது சொன்னேன், அண்ணனுடைய குரலுக்கு தீர்மானம் இல்லை, ஆதவினுடைய குரலுக்கு தான் தீர்மானம்னு சொன்னேன். ஏன்னா அண்ணன் மறுத்தார். ஏன் நான் துணை முதலமைச்சர் தான் ஆகணுமா, நான் முதலமைச்சர் ஆகக்கூடாதா, என்ன சிந்தனைன்னு கேட்டார். உண்மையிலேயே எனக்கு அது உடன்பாடான கருத்து. ஏன் அண்ணன் முதலமைச்சர் ஆகட்டுமே, ஏன் துணை முதலமைச்சர் ஆகணும்? அவருக்கு அந்த தகுதி இல்லையா? அவரை விட தகுதியான தலைவன் ஒருத்தன் தமிழ்நாட்டில் இருக்கான முதலமைச்சருக்கு? நிச்சயமாக இல்லை. அவர் முதலமைச்சருக்கு தகுதி படைத்த கேண்டிடேட் தான், அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா அவரை துணை முதலமைச்சராக கொண்டு வரணும்ன்ற அந்த மனநிலை இருக்குல்ல, அது ஆதவ அர்ஜுனிடம் இருந்து வந்த கருத்து. அன்னைக்கு ஆதவ அர்ஜுன் தான் அதை பேசினார். இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை பேசுது அப்படின்னா, அப்ப ஆதவினுடைய குரலை விடுதலை சிறுத்தைகள் பிரதிபலிக்கிறார்களா, அண்ணன் திருமாவினுடைய கருத்தை விடுதலை சிறுத்தைகள் பிரதிபலிக்கிறார்களா? அப்ப கட்சி யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு? இந்த சிக்கல் தான் புரிந்து கொள்ள முடியாத சிக்கலாக இருக்கு. இது அண்ணன் திருமாவுக்கு நன்றாக விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப மைக்ரோ லெவல் பாலிடிக்ஸை உள்வாங்கக்கூடிய தலைவராக எப்போதுமே அண்ணன் வெளிப்பட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் அவர் கட்சிக்குள் சில சிக்கல்கள் நிலவுவதாக அவர் உள்வாங்குகிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ரொம்ப குறிப்பாக அண்மையில நடந்த விருது வழங்குற விழால ஒரு தலைவர் ரொம்ப சிறப்பா பேசியிருந்தாரு அப்படின்னா அது அண்ணன் திருமாவளுடைய பேச்சு தான். சமீப காலத்துல நான் ஒரு முடிவு எடுத்தா அதை நீ ஏத்துக்கிட்டா நீ தப்பா இருக்கிறேன்னு அர்த்தம், நானும் தப்பா இருந்துக்கிறேன்னு அர்த்தம்னு சொன்னார் அண்ணன். நீ அதை கிரிட்டிசைஸ் பண்ணணும், ஏன் நான் இந்த முடிவு எடுத்தேன்னு நீ என்ன கேட்கணும், அப்படி நீ என்ன கேட்டாதான் நான் உன்னை சரியாக வார்ப்பித்திருக்கிறேன்னு அர்த்தம், நான் சரியாக செயல்பட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். எந்த தலைவர் இப்படி சொல்லுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்ப நீ என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுன்னு ஒரு தலைவர் சொல்றாரு. பெரியாருக்கு பிறகு அண்ணன் திருமாதான் சொன்னதாக நான் புரிந்து கொள்றேன். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு தலைவர் தொண்டர்களுடைய மன போக்கை புரிந்து கொள்ள முடியாமல் தடுமாறாரா? இல்ல, புரிந்து கொள்கிறார். ஆனா தலைவரினுடைய எண்ண ஓட்டத்தை தொண்டர்கள் புரிந்து கொள்ளாமல் தடுமாறுகிறார்கள். ஆமா, புரிந்து கொள்ளாமல் தடுமாறுகிறார். விடுதலை சிறுத்தைகளுக்குள்ள இப்ப வேற ஒரு எண்ண ஓட்டம் வந்துருச்சு. அது திமுக எதிர்ப்புக்குள்ள போயிடுச்சு. திமுக எதிர்ப்பை தாண்டி தாவேக்காவில நம்ம அதிகாரத்தை பகிர்ந்துகிட்டோம், நாம தான் இனிமே அரசியல் அப்படின்னு தாவேக்கா நாளை எப்போது வேண்டுமானாலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பக்கம் போய் நிற்கும். அப்ப விடுதலை சிறுத்தைக போய் நிற்கும். தாவேக்கா எப்போது வேண்டுமானாலும் கொள்கையில் சமரசம் செய்து, அதற்கு கொள்கையே இல்லை, அப்புறம் எப்படி கொள்கையை சமரசம் செய்து கொள்வதை பத்தி அது சிந்திக்கும். அப்ப விடுதலை சிறுத்தைகள் என்ன நிலைப்பாட்டை எடுக்கும்?
ஒரு பெரிய சிக்கல் இல்லையா? இன்னொன்னு அண்ணன் வன்னியரசனுடைய கருத்தை வந்து நான் வந்து திருமாவுக்கு எதிரான கருத்தாகவோ அல்லது சண்டை செய்யற கருத்தாகவோ பார்க்கல. அண்ணனுக்கு இருக்கிற பக்குவம் வந்து வன்னியரசனுக்கு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லையே. அவர் மீது காட்டுகிற அந்த பாசம், அவர் மீது காட்டப்படுகிற அந்த பற்று, அதன் பொருட்டு அவர் பற்றி ஒருத்தர் பேசும்போது அதற்கு எதிர்வினை ஆற்றுவதுதானே ஒரு தளபதியினுடைய சரியான பணியாக இருக்கும். அதைத்தான் அண்ணன் வன்னியரசு செஞ்சுட்டாருன்னு தான் நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். ரொம்ப நிதானமாக அவர் போறாருன்னு தான் நான் பாக்குறேன். ஆடுதுறை ஷாஜகான் பேசுறது மாதிரி மோசமா இவர் பேசிடலையே. ரொம்ப பக்குவமா தானே பேசுறாரு. ராஜேஷ்குமார் இதுல பேசுறது மாதிரி ரொம்ப மோசமா பேசிடலையே. அண்ணன் விஸ்வநாதன் பேசுன மாதிரி டான்ஸ் ஆடி இல்லையே. இவர் ரொம்ப கவனமாக தானே போறாரு. அப்போ அந்த விஷயத்துல நம்மால் கரெக்டா இருக்காருன்ற ஒரு ஃபீலிங் நமக்கு இருக்கு. அதுல ஒரு மாறுபட்ட கருத்துக்கு இடமே இல்லை. ஆனாலும் ஏதோ ஒரு இடத்துல சிங்க் ஆகாம விடுதலை சிறுத்தைகளும் அண்ணன் திருமாவும் தடுமாறுகிறார்கள். அது மிக விரைவில் சரி செய்யப்படும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு கட்டுப்பாடற்ற கூட்டம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த உற்சாகம் வந்து முதல் தலைமுறை இருக்கிறதுனால அது ததும்பி வருகிற உற்சாகம்னு. கொஞ்சம் ஒரு நூல் தான் அது வன்முறையாக அத்துமீறுவதற்கு. கொஞ்சம் ஒரு நூல் தான் அது ஒழுக்கக்கேடாக மாறுவதற்கு. அந்த இடத்துல அந்த பாயிண்ட்டுக்குள்ள அவர்களை நிறுத்தி அரசியல் வயப்படுத்துறதுதான் அண்ணன் திருமாவினுடைய இதுவரைக்கும் அவர் செய்திருக்கிற அரசியல். அந்த ஒரு நூல் அவர்களை தாண்ட விடாமல் பார்த்து கொண்டார். அந்த ஒரு நூல் அவர்கள் அத்துமீறாமல் பார்த்து கொண்டார். அதுதான் அவர்கிட்ட இருந்த அந்த கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாடு தான் விடுதலை சிறுத்தைகளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியது. வைகோவுக்கு என்ன கோபம்? என்ன கோபம் திருமா மேல? திருமா வளர்ச்சி அடைகிறாரு. அவருக்கு 8 சீட்டு கிடைக்குது, நமக்கு 4 சீட்டு தான் கிடைக்குது. அவருக்கு தனிச்சின்னம் கிடைக்குது, நமக்கு தனிச்சின்னம் கிடைக்கல. அவரும் எம்பி ஆயிருந்து அவர் கட்சியில இன்னொருத்தரும் எம்பி ஆக்குறாரு. நம்ம இங்க எம்பி ஆனா நம்ம மகன் எம்பி ஆக முடியல, என் மகன் எம்பி ஆனா நம்ம எம்பி ஆக முடியல. நம்மால் அடைய முடியாத அந்த உயரத்தை அடைந்து விட்டாரு திருமா என்கிற அந்த ஒரு வேகம் தானே. இப்ப கூட பாருங்க, அண்ணன் திருமா செக்யூலரிசம் என்று பேசுகிற கட்சிகள், செக்யூலர் ஃப்ரண்ட் எல்லாம் ஒண்ணு சேரணும்னு ஒரு கருத்தை வைக்கிறார். அது ஏற்புடைய கருத்தோ ஏற்கப்படாத கருத்தோ, ஆனா அவரிடத்துல ஒரு பொதுவான பார்வை இருக்குல்ல, யாரையுமே டேமேஜ் பண்ணிடாம போறாருல. இப்ப பாருங்க, கூட்டணியில இருக்கிற வேற யாராவது இதை விமர்சிச்சாங்களா? வைகோ தான் விழுந்தடிச்சு அது எப்படி வடதுருவமும் தென்துருவமும் சேரும்னு கேட்கிறாரு. அப்ப தாவேக்கா திமுக சேர்ந்தா தன்னுடைய பொழப்பு கெட்டு போயிரும்னு வைகோ நினைக்கிறார். ஆனா திருமா அப்படி நினைக்கல. பொழப்பு கெட்டு போயிரும்னு அவர் நினைக்கல. கொள்கை வழியில் நாம பாஜக எதிர்ப்பை இன்னும் வலுவாக பதிவு செய்வதற்கு இந்த ஒரு படையும் வந்து சேர்ந்தா அது பலமாக இருக்குமே அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா அவர் நினைக்கிறது தப்பு. அது மாதிரியான ஒரு பயணத்தை திமுக மேற்கொள்ளாது. அப்படி ஒரு பயணத்தை திமுக மேற்கொள்ளுமே ஆனால் திமுகவினுடைய அழிவு தொடங்கி விட்டதாகத்தான் பொருள் கொள்ளப்படும். ஏன்னா திமுகவோடு சேர்ந்து கொள்கிற தகுதி தாவேக்காவுக்கு இருப்பதாக நான் கருதல. திமுகவினுடைய பயணம் என்பது வேறு, திமுகவினுடைய பாதை என்பது வேறு. ஆனா அண்ணன் வந்து எப்பவுமே யார் மனசு நோக்கூடாதுன்ற மக்கள் நல கூட்டணியில் அங்கம் வகித்துக் கொண்டே அனைத்து கட்சி கூட்டத்தை கலைஞர் கூட்டும் போது போக முடியலன்னு ஒரு பெரிய காதல் கடிதம் மாதிரி அண்ணன் எழுதி கொடுத்தாரு. நான் ஏன் கலந்து கொள்ள முடியவில்லை, ஏன் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு கலைஞருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அதை கூட அன்னைக்கு நான் கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு வம்புக்காக ஒரு கடிதத்தை நான் எழுதி சமூக வலைதளத்துல பிறப்ப அதை விகடன்ல பிரசுரிச்சாங்க. அன்னைக்கு கூட அண்ணன் என் மேல வருத்தப்பட்டிருக்காங்க. கண்டிப்பா பார்த்திருப்பாருன்னு எனக்கு தெரியும். வருத்தப்பட்டிருக்கலாம். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, யார் மனமும் நோகக்கூடாது என்பதற்காக அண்ணன் சில ஸ்டாண்ட் எல்லாம் எடுப்பார். என்னைக்காவது அவர் அதிமுகவை கடுமையா விமர்சிச்சு நீங்க பாத்திருக்கீங்களா? அதிமுகவினுடைய அழிவு என்பது தமிழ்நாட்டுக்கு கேடுன்னு பேசின தலைவர் அவர் தான். வேற யாராவது அப்படி பேசினாங்களா? வேற யாரும் அப்படி பேசல. அதிமுக இருக்கணுங்க, அந்த பாலிடிக்ஸ் இருக்கிறது தான் தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு பேசின தலைவர் அவர் தான். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை கொண்ட தலைவர், ஒரு ஜனநாயகவாதி அவர். அதனால அவருடைய எண்ண ஓட்டம் என்ன என்பதை விடுதலை சிறுத்தைகள் கொஞ்சம் கவனமாக உள்வாங்கி கொண்டு அரசியலில் ஒரு பயணத்தை மேற்கொண்டா அந்த கட்சியினுடைய திசைவெளி போக்கு சரியாக இருக்கும்னு நான் கருதுறேன். நீங்க கேட்டது ரொம்ப 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 சரியான கேள்வி. 2 சிங்க் ஆக மாட்டேங்குதான்னா, ஆமா 2மே வந்து சிங்க் ஆக மாட்டேங்குது. இதுல வந்து ரொம்ப முக்கியம் என்னன்னா, நீங்க ரொம்ப அழகா ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க. மெஷர், அந்த மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. உண்மையிலேயே அண்ணன் திருமா கிட்ட அந்த மெஷர்மெண்ட் எப்பவுமே ரொம்ப கரெக்டா இருக்கும். அண்ணா சொன்னதுதான் இந்த நேரத்துல மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டுன்னு சொன்னாரு அண்ணா. அதனால அந்த பயணத்தை அண்ணன் திருமா எப்போதும் மேற்கொள்கிறார். அதை கொஞ்சமாக விடுதலை சிறுத்தைகள் உள்வாங்கிக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் தாவேகா திடீர்னு இப்ப வந்து அன்புமணி ராமதாஸோடு காட்டக்கூடிய அந்த நெருக்கம், 2 நாள் முன்னால தலைமைச் செயலகத்துக்கு வந்து அவர் போனாரு. கார் பார்க் வரைக்கும் போய் புஷி ஆனந்த் வந்து அவரை வரவேற்று கூட்டிட்டு வந்ததும், அவர் இருக்கும்போது நான் எப்படி அமைச்சர் சீட்ல உட்கார்றது அப்படின்னு அவர் வந்து மரியாதை கொடுத்ததும், இல்ல இல்ல நீங்க உட்காருங்கன்னு அன்புமணி சொன்னதும், இந்த நெருக்கத்தை வந்து திடீர்னு தாவேகா காட்டுறதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை அண்ணன் திருமாவுக்கு ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வைக்கிறாங்களோ, நீங்க ஒருத்தர் தான் வந்து எங்க லைனுக்கு வந்து முழுசா வரல.
அப்போ நீங்க வரலைன்னா எங்களுக்கு வேற ஆப்ஷன் இருக்குங்கிற மாரி ஏதாவது ஒரு சூசகமா சொல்ல முயற்சி பண்றாங்களா? இல்ல இந்த என் நெருக்கம் காரணமாகத்தான் திரும்ப அண்ணன் விலகி நிக்கிறாரா இந்த கூட்டணியில இருந்து? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இத எப்படி பார்க்குறீங்க? நான் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ண விரும்பல அண்ணனை. அதாவது பாமக வந்துரும் அப்படிங்கிறதுனால அண்ணன் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாரு. அண்ணன் எடுக்கிற ஸ்டாண்டுக்கு தான் பாமக ரியாக்ட் பண்ணும். நான் அப்படிதான் பாக்குறேன். அவர் திமுக கூட்டணியில இருக்கிறாருன்னு தான் பாமக உள்ள சேராம திமுக பாத்துக்கிச்சு. இந்த நேரத்துல ஒரே ஒரு செய்தியைத்தான் பேசியாக வேண்டும். அண்ணன் ஸ்டாலின் இந்த இடத்துல தான் ஒரு உயர்ந்த தலைவராக வெளிப்படுறாரு. நீங்க சொன்னீங்க இல்லையா, புஷி ஆனந்த் வந்து உங்க சீட்ல உட்காருங்கன்னு அவர் சொல்லவும் இவர் வாசல் வரைக்கும் போய் வழி அனுப்பவும் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி, இது எப்படி சரியாக இருக்கும்? குடிசைகளை கொளுத்திய பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் மரியாதை, எரிக்கப்பட்ட குடிசைகளில் வசிக்கிற விடுதலை சிறுத்தைகளுக்கும் அமைச்சரவையில் பங்கா? அது எப்படி சரியா இருக்கும்? அது எப்படி செய்ய மனசு வரும்? அண்ணன் ஸ்டாலின் இருந்தப்ப அப்படி செஞ்சாரா? அண்ணன் ஸ்டாலின் இருந்தப்ப அப்படி செய்திருந்தா நாம எவ்வளவு கொந்தளிச்சிருப்போம். என்னங்க உங்க கணக்கு அப்படின்னு கேட்டிருப்போம் இல்லையா? இப்ப கேட்க முடியாம தடுமாறுறோம்ல. நான் விடுதலை சிறுத்தையாவே பேசுறேன். என்ன திராவிட வெற்றி கழகம்ன்ற இடத்துல இருந்து இந்த இடத்துல விடுவிச்சிருங்க. நான் விடுதலை சிறுத்தை அண்ணனுக்கு தம்பியாவே பேசுறேன். இப்ப பேச முடியாம தடுமாறுறோம்ல. அண்ணனே சொல்ல முடியல. அன்னைக்கு வந்து நான் பாரதிய ஜனதா கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இருக்கிற கூட்டணிகள் இருக்க மாட்டேன்னு அண்ணன் சொன்னார் இல்லையா? அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா வகையிலும் துணை நின்றது. எங்காவது ஒரு இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சியோடு ஒரு இணக்கத்தை காட்டுகிற வேலையை அண்ணன் ஸ்டாலின் செஞ்சாரா? செய்யல. திரும்ப வருத்தப்படுவாரு. அதனால இந்த அரசியல் தேவையில்லைன்னு அவர் நினைச்சாரு. ஆனா தாவேக்கா அப்படி நினைக்கலையே. இப்ப நீங்க சொன்ன வார்த்தையில இருந்தே நான் புரிஞ்சுக்கிறேன். செக் அண்ட் பேலன்ஸா போகணும் அப்படின்னா யாருக்கு நீங்க செக் வைக்கிறீங்க, யாரை நீங்க பேலன்ஸ் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்ப அண்ணன் திரும்ப வெளியேறிட்டாருன்னா அதுக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டு வந்து 2க்கு பதிலா 4 வந்துருச்சு அப்படிங்கிற அந்த கணக்குக்குள்ள கொண்டு போகணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அண்ணன் திருமாவை அவர்கள் எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள், விடுதலை சிறுத்தைகளை எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள்னு நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இதை யோசிக்க வேண்டியது அண்ணன் தான். இதை யோசிச்சு முடிவெடுக்க வேண்டியது அண்ணன் தான். ஆனா அதே நேரத்துல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறவாலதான் இவருக்கு ஒரு சின்ன தடுமாற்றம் இருந்துச்சான்னா, தாவேக்காவினுடைய தொடக்க கால செயல்பாட்டிலேயே அண்ணனுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கு. அந்த அரசினுடைய நடவடிக்கைகளை ஆதரிக்கவும் முடியல, எதிர்க்கவும் முடியல. அலையன்ஸ்குள்ள போயிட்டாரு, எதிர்க்க முடியல. ஆதரிப்பதற்கு இவர் ஒன்னும் கொள்கை கோட்பாடு இல்லாத, தத்துவம் இல்லாத தலைவராக இல்லை. இவர் எல்லா வகையிலும் தன்னை தத்துவார்த்த ரீதியாக தகவமைத்துக் கொண்டவராக வெளிப்படுறாரு. அதனால இவரால போய் அதை ஆதரிக்க முடியல. இங்க இருக்கிற பிரச்சனையா தான். பாட்டாளி மக்கள் கட்சியாலதான் இந்த பிரச்சனை வந்துச்சான்னா கண்டிப்பாக கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சியினாலெல்லாம் அண்ணன் விடுதலை சிறுத்தைகளுடைய போக்கை மாத்திக் கொள்வாரு அப்படின்னா நான் புரிஞ்சுக்கலாம். அவ்வளவு வீக்கான லீடர்லாம் அவர் கிடையாது. அந்த இடத்தெல்லாம் கடந்து அவர் பல ஆண்டுகளாக வெளியில இருந்து இயங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். ஆனா தாவேக்கா செய்யக்கூடிய அரசியல் வந்து மிக மிக மோசமான ஒரு அரசியல். இந்த அரசியலை செய்பவர்களோடு கூட்டணி வச்சுக்கணுமா? இத்தனை ஆண்டு காலம் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்க்காமல் இருந்தது ஏன்? திமுகவுடைய கேள்வி கேட்கணும்ல. ராமதாஸ் பலமுறை தூது விட்டார். நான் வந்து இந்த தடவை சேர்ந்துக்கிறேன்னு சொன்னாரு. ராமதாஸ் திமுகவோடு வந்திருந்தா குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 சீட்டாவது ராமதாஸுக்கு கிடைச்சிருந்திருக்கும். இந்த முறை குறைஞ்சபட்சம் சௌமியாவையாவது தோற்கடிச்சிருப்பாரு ராமதாஸ். திமுகவுடைய துணை கொண்டு தோற்கடிச்சிருப்பாரு. அருள் மாதிரியான ஆட்களையாவது வெற்றி பெற வச்சிருப்பாரு ராமதாஸ். அந்த அரசியலை கூட செய்ய முடியாம அவர் தேங்கி நின்ன இடம் எதுன்னா விசிகாவினுடைய இருப்பு தான். அப்ப திமுக அந்த வகையில் கன்சர்னா கூட்டணியை பார்த்துக்கிச்சுல. எங்களை ஏன் சீட்டு கொடுக்காம வச்சுச்சு திமுக? எங்களை சேர்க்கக்கூடாதுன்னு திமுகவுக்கு என்னவா? இல்ல. மாறாக வைகோ வருத்தப்படக்கூடாதுன்னு தானே எங்களை நிறுத்தி வச்சாங்க. எங்களுக்கு சீட்டு கொடுக்காம போனாங்க. இல்லைன்னா எங்களை சீட்டு கொடுத்து நிற்க வைக்க வேண்டிய இடத்துல தானே நாங்க இருந்தோம். அவர்களும் அந்த உறவை தானே பேணினார்கள். நாங்க ஆதரவு கொடுக்க போகும்போது அண்ணன் அப்படித்தானே மகிழ்ச்சி பொங்க சொன்னார் எங்க இடத்துல ஸ்டாலின். அப்போ இந்த அளவுக்கு கன்சர்னா இருந்த ஒரு கூட்டணியை விட்டுட்டு போய் இன்னைக்கு ஒரு இணக்கம் இல்லாத, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்க எந்த இடத்துல நிற்கக்கூடாதோ அந்த இடத்துல போய் நிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்திருப்பதாகத்தான் நான் பாக்குறேன். இதை வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயம் விடுதலை சிறுத்தைகளுக்குள் இருப்பதாகவே நான் உணர்றேன். இப்ப தாவேக்காவுடைய ஆங்கிள் இருந்து பார்த்தா அவங்களுக்கு பெருசா ஐடியாலஜி இல்ல. இப்ப வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் 6 மாசத்துக்குள்ள திரும்ப ஃப்ளோர் டெஸ்ட் வரதுக்கு முன்னால எவ்வளவு பேரை நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில தான் அவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க. இந்த வாய்ப்பையும் நிறைய கட்சிகள் பயன்படுத்திக்க ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது. ஏன்னா திமுக, அதிமுகவுக்கு டேமேஜ் வந்திருக்கு தாவேக்காவோட வருகையினாலனா, சின்ன சின்ன கட்சிகளுக்கு அது ஒரு பெரிய எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸாவே மாறி இருக்கு. இது அண்ணன் திருமாவே ஒரு பேட்டியில வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு. நெறைய பேர் அவங்க கட்சியில இருக்கக்கூடிய நெறைய பேரே வந்து தாவேக்கா பக்கம் போயிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இப்ப தாவேக்கா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா, ஓரளவுக்கு தலித் மக்களை நம்ம பக்கம் கொண்டு வந்தாச்சு.
இனி இருக்கக்கூடிய இந்த ஓபிசி கன்சாலிடேஷன் அப்படிங்கறதுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதிமுகவுல இருந்து இப்ப பல தலைவர்களை வந்து அவங்க பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அதிமுக கூட்டணியில 47 சீட் ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது பாமக ஓட் பேங்க். நார்தர்ன் தமிழ்நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா தாவேகாவுக்கு பெருசா வந்து அவங்களால வந்து அங்க வந்து சாதிக்க முடியல. அதுக்கு முக்கியமான காரணம் பாமகவுடைய ஓட் பேங்க்னு பார்க்கலாம். அதனால பாமகவோட இந்த நெருக்கம் காட்டுறாங்களா? இந்த ஓபிசிய கன்சாலிடேட் பண்ணி அவங்க பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பட் அத பண்ணுனா பாமகவோட நெருக்கம் காமிச்சா அது வந்து பட்டியலின மக்களை வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ற மாரி ஒரு எதிர்மறையான ஒரு விளைவு ஏற்படுத்தும் இல்லையா? சோ இத வந்து தாவேகா எப்படி பாக்குது? எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். பெரும்பான்மையான ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய வாக்குகளை விஜய் பெற்றிருக்கிறாருங்கிறத மறுக்கவே முடியாது. அப்போ அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய வாக்கு எதன் பொருட்டு விஜய்க்கு கிடைத்தது அப்படிங்கிற செய்திக்கு முன்னாடி ஏன் ஓபிசி வாக்குகள் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஓபிசி வாக்குகள் வந்து ஒருமுகப்படுத்தப்படாமல் போனதற்கு பெரிய அளவிலான ஓபிசி லீடர்ஸ் யாருமே தாவேகாவுக்குள்ள எமர்ஜ் ஆகல அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்ப ஆதவர்ஜுனும் பெரிய ஆண்ட பரம்பரைன்னு சொல்லுகிற அந்த இடத்திலிருந்து வந்தவர். புஷியானது எந்த சாதினே தெரியாம தான் இருக்கு. எனக்கு தெரியல. மேபி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இருக்கும். எந்த சாதினே தெரியல. அந்த சூழலுக்குள்ள அந்த கட்சி இருக்கு. இப்ப இதுல புதிதாக வந்து சேரக்கூடிய கட்சிகளும் செக்யூலரிசம் பேசுகிற பார்ட்டியாக சேர்ந்திருக்கிறது அந்த கட்சியினுடைய இருப்புக்கு ஓரளவுக்கு உகந்ததாக இருக்கு. தாவேக்கால இருக்கிறவங்களுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஒன்றும் இல்லை. அமைச்சர்களாக இருப்பவர்களுக்கும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக இருப்பவர்களுக்கும் சரி. குறிப்பா எங்க மாவட்டத்திலேயே வச்சுக்கோங்களேன், தஞ்சாவூர்ல ஒரு இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறார் விஜய் சரவணன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அவர் வந்து பெரும்பான்மையாக இருக்கிற முக்குளத்தோர் சமூகம் இல்லை, பெரும்பான்மையாக இருக்கிற கோனார் சமூகம் இல்லை, பெரும்பான்மையாக இருக்கிற இஸ்லாமியர் இல்லை. இதுவரைக்கும் இந்த சமூகத்தில் இருந்துதான் சட்டமன்ற உறுப்பினர்கள் தஞ்சாவூருக்குள்ள வந்திருக்காங்க. இந்த சமூகங்களை சாராத உடையார் சமூகங்கள் இருக்கு, உடையார் சமூகங்கள் இருக்காங்க. அந்த சமூகத்தை சார்ந்தவரும் இல்லை. இது இல்லாத ஒரு சமூகத்தை சார்ந்தவர் சட்டமன்ற உறுப்பினராக முதல் முறையாக வந்திருக்காரு. இதுவே ஒரு புதிய செய்தி தான் அந்த கட்சிக்கு. அந்த கட்சி இதை சாத்தியப்படுத்திருச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் உண்மை. இப்ப இதுல என்ன ரொம்ப முக்கியம்னா, பாமகவினுடைய வருகையால் தாவேகாவில் இருக்கக்கூடிய கேடர்ஸ் தொய்வடைஞ்சிருவாங்க. அந்த இணக்கம் எங்கிருந்து ஏற்படும்? பாமகவினுடைய வருகை தாவேகாவினுடைய இருப்புக்கு ஆபத்து. அந்த திருமாவை வச்சுக்கிறது எவ்வளவு சேஃபோ அதே மாதிரி அன்புமணியை வச்சுக்கிறது அந்த அளவுக்கு டேஞ்சரு. நீங்க வந்து வட மாவட்டத்துல ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கும் வன்னிய மக்களுக்குமான அந்த வன்முறையை கூறுதிட்டியதே பாட்டாளி மக்கள் கட்சி தான். அதை யாரும் மறந்துடவே முடியாது. இது விசிக பாமக போர்னு பார்க்க கூடாது. இந்த பிரச்சனையை வன்னியர் தலித் பிரச்சனையாக மாற்றியது பாட்டாளி மக்கள் கட்சி. குடிசைகளுக்குள் இருந்தவன் எல்லாமே விசிக தானே. திமுக குடிசைகள் இல்லையா? அதிமுக குடிசைகள் இல்லையா? மரக்கான கலவரத்தில் பாதிக்கப்பட்டது அதிமுகவினுடைய கிளை செயலாளர்கள் இல்லையா? அதிமுகவினுடைய வட்ட செயலாளர்கள் எத்தனை பேரை நிலை காட்ட முடியும்? மதிமுகவுல பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்களே மரக்காணத்துக்குள்ள இந்த கலவரத்தால. இப்ப அவங்க எல்லாம் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? இந்த அரசியலை எப்படி பார்ப்பாங்க? உங்களுக்கு அதிமுகவுக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட வாக்கு வங்கி இருந்துச்சு, மறந்துடக்கூடாது. அந்த தாழ்த்தப்பட்ட வாக்கு வங்கி சிதைந்து போனதுக்கு காரணமே பாமக அதிமுகவினுடைய தொடர்ச்சியான அந்த உறவு தான், அந்த நட்பு தான். அதன் பொருட்டு தான் தாழ்த்தப்பட்ட ஒரு வாக்கு வங்கியை கணிசமாக அதிமுக இழந்தது. பாமக ஒருவேளை தாவேகா கூட்டணிக்குள் வறுமையானால், அமைச்சரவையில பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களே ஆனால், அது உண்மையிலேயே தாவேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தேர்தலில் ஏற்படுத்தணும். ஒருவேளை அது 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடந்துட்டா நிச்சயமாக 2029 நாடாளுமன்ற தேர்தலில் தாவேகா ஒட்டுமொத்த தலித்துகளினுடைய வாக்குகளையும் இழக்க நேரும். இது எல்லாத்தையும் தாண்டி பிஜேபியுடைய நிலைப்பாடை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பொதுவா வந்து அரசியல்ல வந்து சொல்லுவாங்க, இஃப் பிஜேபி இஸ் யுவர் எனிமி இட் இஸ் வெரி டேஞ்சரஸ், பட் இஃப் பிஜேபி இஸ் யுவர் ஃப்ரெண்ட் இட் இஸ் ஃபேட்டல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இன்னைக்கு பிஜேபியில பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் இங்க விமர்சனம் பண்ணி பேசுறாரு. அதே கட்சியை விட்டு வெளியேறிய அண்ணாமலை பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து இன்னும் ஒரு வருஷம் கொடுக்கலாம், அவங்க எல்லாம் புதுசா வந்திருக்கிறாங்க, மாற்றத்துக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னு ஆதரவா பேசுறாரு. ஆனா டெல்லியில இருக்கக்கூடிய பிஜேபி பாத்தீங்கன்னா கொஞ்சம் அமைதி காக்குறாங்க. ஒரு சில இடங்கள்ல விஜய்க்கு ஆதரவாக, குறிப்பாக நிர்மலா சீதாராமன் பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல பேசாம வேற எங்க பேசுவாங்க அப்படின்னு எல்லாம் வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசிய விஷயங்கள்லாம் நம்ம பாக்குறோம். பல்வேறு பாஜக ஒன்றிய அரசுடைய திட்டங்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆதரித்து இங்கே தாவேகா செயல்படுகிறது அப்படிங்கிறதையும் பாக்குறோம். திருமாவளவனுடைய தயக்கத்துக்கு இதுவும் ஒரு காரணம்னு நினைக்கிறீங்களா? அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழிகாட்டுதலோடு தான் விஜய் இயங்கி கொண்டிருக்காரு. அதனாலதான் நான் துவக்கத்திலேயே சொன்னேன், ஆளுநர் நெருக்கடிங்கிறதெல்லாம் ஒரு மாயை,
ஆளுநர் நெருக்கடி எல்லாம் ஒண்ணும் கொடுக்கல. சசிகலாவுக்கு கொடுத்ததுதான் ஆளுநர் நெருக்கடி. இப்ப கொடுத்ததெல்லாம் ஒன்னும் நெருக்கடியே கிடையாது. இன்னொன்று, விஜய் இதுவரைக்கும் பாஜகவை விமர்சிக்கவே இல்லையே. ஒரு வார்த்தை எங்காவது பாஜக என்று அவர் பேசினாரா? ஒன்றிய அரசுனாவது எங்கேயாவது அவர் பேசினாரா? ஒரு இடத்துல கூட பேசல. கிஞ்சித்தும் மறந்தும் அவர் பேசவில்லை. அந்த அளவுக்கு கன்சர்னாக அவர் வெளிப்படுறாரு. அதே மாதிரி அகில இந்திய தலைமை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை ஒரு கரிசனத்தை விஜய் மீது தொடர்ச்சியாக காட்டிக்கிட்டே இருக்கு. விஜய் எல்லா விஷயத்திலும் ஒத்துத்தானே போறாரு. புதிய கல்விக் கொள்கை ஏற்க மாட்டோம்னு மறுத்துட்டாங்களா? இல்லையே. அது என்ன பண்ணிருக்காங்கன்னு இது வரைக்கும் தெரியாமல வச்சிருக்காங்க. ஆளுநருடைய நடைமுறை பின்பற்றப்படும் சான்சலர் விஷயத்துல அப்படின்னு யார் சொல்றா? காங்கிரஸ் சொல்லுது. பாஜக சொல்றத தாவேகா சொன்னா நீங்க வருத்தப்பட வேணாம். காங்கிரஸ் சொல்லுதே. அந்த அளவுக்கு இணக்கமாகத்தானே போய் கொண்டிருக்கு இந்த அரசினுடைய நடவடிக்கை. அதனால இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழிகாட்டுதலோடு முழுமையாக இயங்குகிறது என்பதுதான் எல்லோருடைய பார்வையும். நீங்க ஏன் இதுவரைக்கும் தேசிய கீதத்தை 2 முறை ஒழிக்க செய்தீங்கிறதுக்கான விளக்கமே கொடுக்குறீங்க. ஏன் 2 முறை ஒழிக்க செய்தீங்க? ஏதாவது உங்களால காரணத்தை சொல்ல முடிஞ்சதா? ஏன் மரபு மீறப்பட்டது என்று உங்களால் சொல்ல முடிகிறதா? நிச்சயமாக சொல்ல முடியல. இப்ப மேகதாதுவின் குறுக்கே அணை கட்டுறாங்க. இந்த அணை கட்டுற விவகாரத்துல தாவேகாவினுடைய நிலைப்பாடு என்ன? தாவேகா என்ன சொல்லுது? யாரோ உட்கார்ந்து ஊடகங்கள்ல ஏதோ புதிய புதிய செய்திகள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முதலமைச்சர் இன்னும் வாய் திறக்க மறுக்கிறார். இன்னும் முதலமைச்சர் இது குறித்து பிரதமரிடத்திலே நேரடியாக பேசுவதற்கு தயார் நிலையில் இல்லை என்கிற சூழலிலேயே நகர்ந்து கொண்டிருக்கிறார். இப்ப பாஜகவினுடைய எண்ணப்பாடு என்னவோ அதற்கு ஏற்ப செயல்படுகிற ஒரு அரசாக இந்த அரசு இருக்குது அப்படிங்கிறதுதான் யதார்த்தமான உண்மை. நயினார் நாகேந்திரன் தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்கிறார்னு தான் நான் பாக்குறேன். பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல ஒரு ஸ்டாண்ட் இல்லாம போச்சு. ஒரே ஒரு உதகமண்டலத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மட்டும்தான். அவரும் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறத சட்டப்பேரவையினுடைய அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்தா அது 0வா தான் இருக்கு. இதுவே வானதி சீனிவாசன் அக்கா இருந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்களோன்னு நான் நினைக்கிறேன். நயினார் நாகேந்திரனே இருந்திருந்தா கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவர் பெர்ஃபார்மன்ஸ்லயும் வெரி புவர் பெர்ஃபார்மன்ஸ். அந்த பெர்ஃபார்மன்ஸும் இல்லை. அப்போ பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்யுது? இப்ப 50 நாட்களா சும்மா தானே இருந்துச்சு. இன்னைக்கு தானே வந்திருக்காரு. 55வது நாள் ஆயிருக்கு இன்னைக்குன்னா. இந்த 3 நாளா தான் வர்றாரு என்ன நயினார் நாகேந்திரன். இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு? பெங்களூர்ல ஓய்வுல இருந்தாரா? ஏன் இந்த 50 நாளா வெளில வரல அவரு? அந்த கேள்வி இருக்குல்ல. அப்போ தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக அவர் பேசுகிறாரே தவிர பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு விஜய் எதிர்ப்பல்ல. விஜயினுடைய நிலைப்பாடும் பாஜக எதிர்ப்பல்ல. 2 பேரும் ஒரு மியூச்சுவல் கன்சர்ன்ல நகர்றாங்கன்னு தான் நான் பாக்குறேன். இவ்வளவு கொள்கை முரண்பாடோடு இந்த கூட்டணி ஒரு நீண்ட நெடிய பயணத்தை மேற்கொள்ள சாத்தியப்படுமா? எப்படி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக தலைமையில கிட்டத்தட்ட 10 வருஷங்கள் டிராவல் பண்ணுச்சோ அப்படிப்பட்ட பாசிபிலிட்டி இந்த புதிய கூட்டணிக்கு நீங்க பாக்குறீங்களா? இல்ல, இந்த கூட்டணி ரொம்ப காலம் நீடிக்காதுன்றதுனாலதான் பர்ச்சேஸ் ரொம்ப ஜரூரா நடந்துட்டே இருக்கு. எம்எல்ஏ பர்ச்சேஸ் ஏன் நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்சல்யூட் மெஜாரிட்டியை நிரூபிச்சாச்சு. வராது வந்த மாமணி மாதிரி அந்த 25 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவில இருந்து வாக்களிச்சுட்டும் போயிட்டாங்க. திடீர்னு என்னென்னவோ மேஜிக்ஸ் எல்லாம் நடந்து போச்சு. அப்புறம் ஏன் அந்த 118 நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்காருன்னா இது ரொம்ப காலம் போகாதுன்றதுனாலதான் அந்த 118 நோக்கி நகர்றாரு. இன்னொரு பக்கம் இது ரொம்ப காலம் போகக்கூடாதுன்னு விஜய் தரப்புல நினைக்கிறாங்க. திரும்ப பார்ட்டிசிபேட் பண்ணிடக்கூடாது, காங்கிரஸ் ரொம்ப காலம் இருந்துடக்கூடாது, முஸ்லீம் லீக் ரொம்ப காலம் இருந்துடக்கூடாது. ஏன்னா இவங்க எல்லாம் ரொம்ப காலம் இருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு வகையில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஃப்ரீ ஹேண்ட் இப்ப இல்ல. அந்த ஃப்ரீ ஹேண்டுக்கு அவங்க வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ஃப்ரீ ஹேண்டுக்கு வரணுன்றதுக்காக தான் அந்த 118 மெஜாரிட்டி கொண்டு வர்றதுக்காக குறைஞ்சபட்சம் ஒரு 18 எம்எல்ஏ பர்ச்சேஸ் பண்ணிடணும்னு அவங்க டார்கெட் பிக்ஸ் பண்றாங்க. அதற்குண்டான வேலையில இறங்குனதுதான் எஸ்ஐகி சுப்பையா, மரகதம் குமரவேலு, 2 விஜயபாஸ்கர், சத்யபாமா போன்றவர்கள் எல்லாம் கிடைச்சாங்க. ஒரு பக்கம் வைகோ வச்சு ஒரு புரோக்கர் வேலை பார்க்க வச்சு திமு ராஜேந்திரனையும் செந்தில் செல்வனையும் வளைக்க பார்த்தாங்க. அது 2 மிஸ் ஆயிடுச்சு அந்த டார்கெட். இப்போ இது நிலைக்காதுன்ற இடத்துல விஜயே வந்துட்டதுக்கு பிறகு இந்த கூட்டணி எப்படி நிலைக்கும்னு சொல்ல முடியும்? கண்டிப்பாக இந்த கூட்டணி நிலைக்காது. ஒரே ஒரு தோல்வியை தழுவினால் அல்லது ஒரே ஒரு இடத்துல இந்த கூட்டணி ஏதாவது ஒரு சின்ன இதுக்கு சறுக்களுக்கு ஆளாச்சுன்னா அந்த நேரத்தில் இந்த கூட்டணியினுடைய சகாப்தம் முடிவுக்கு வந்துவிடும். இப்ப பேசுறதெல்லாம் வெறுமனே வாய்ச்சவடாள்கள் தான். நீங்க 50 வருஷம் திமுக வர முடியாதுன்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் முரண்டு காட்டுத. காங்கிரஸுக்கெல்லாம் தமிழ்நாட்டுல நிறைய வேடிக்கைகள் காத்திருக்கின்றன. நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் பேசுகிற பேச்சு, நீங்கள் செயல்படுகிற விதம், இவையெல்லாம் தமிழ்நாட்டு மக்களிடத்திலே வரவு வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரு நாள் கணக்கு தீர்க்கப்படும். காங்கிரஸ் ஒன்றும் தமிழ்நாட்டு மண்ணுக்கான கட்சியோ தமிழ்நாட்டு மக்களுக்கான கட்சியோ கிடையாது. அது தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு போய் வெகு காலம் ஆகிப்போச்சு. இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு உயிர் வந்து விட்டதாக நீங்க கருதுறீங்க. உங்களுக்கு உயிர் வரல. ஆக்சிஜனை எடுத்து விட்டாங்க. எடுத்து விட்டோம்னா அந்த வேகமா அந்த மூச்சு வாங்கி நிற்கும் பாத்தீங்களா? அதை இவங்க என்ன நினைச்சிட்டாங்க? நமக்கு உறுதியா நம்மளால உயிர் வாழ முடியும்னு நினைச்சிட்டாங்க. மிக விரைவில் அதனுடைய உயிர் போகும்.
சடலத்தை இருக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். இந்த கூட்டணி நீண்ட காலம் பயணிக்காது. பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். நன்றி.